அன்பினியர்களே, கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரின் போது மிகப்பெரிய உச்சகட்டமாக F-50 நவீன போர் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டு உலக பரப்பில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தியாக வெளியாயிடுச்சு இல்லையா? அந்த விமானியில் ஒருவர் மலை இடுக்குகளில் ஒளிந்து கொண்டு தப்பித்தார் என்றும் அதை மீட்டெடுப்பதற்காக மிகப்பெரிய செலவு செய்து ஒரு 4-5 விமான ஹெலிகாப்டரையும் இழந்து ஒருவரை காப்பாற்றிய ஒரு செய்தி உலக பரப்பில் அடிபட்டது இல்லையா? இப்பொழுதோ அந்த தப்பிய ஒரு தினங்களாக ஈரானிய மலை இடுக்குகளில் ஒளிந்து கொண்டு தப்பிய அந்த போர் விமானி ஒரு சாட்சியம் அளிக்கின்றார். இப்ப நேற்று முன்தினமாக இந்த CNN உலக செய்தி CNN இருக்கு இல்லையா? இந்த CNN செய்தியில மிகப்பெரிய இஷ்யூவாக உலக பரப்பில் ஆச்சரியம், அதிசயம், இப்படி பல வகையான ஒரு இக்கட்டான செய்தி அது கொண்டு வந்திருக்கின்றவென்றால் உண்மையான வேற்றுக்கிற ஏலியன் அவர்களை தாக்கினாங்களாம். நம்பக்கூடிய மாதிரியா இருக்குது. அப்போ இதை நான் சொல்லல, அந்த தப்பித்த விமானி சொல்றார், கூட்டமாக இந்த ட்ரோன்கள் வந்துச்சாம். அது எந்த வித்தை என்று அவங்க இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. உலகத்தில் ஆச்சரியமான செய்தியாகவும் அதிசயமான செய்தியாகவும் அவர் விவரித்திருக்கிறார். என்றால் அந்த பிடிபடுற ஒருவர் சாட்சி செல்வது, அவர் வேணுமென்றே தப்பிச்சாரா இல்ல மாட்டி விட்டாரா, அமெரிக்காவோட மானத்தை வாங்கினாராண்டு உளவு CIA-யும் அவருடைய FBI-யும் தொடர்ச்சியான விசாரணை செய்தி வராங்க. அந்த செய்திகளை, அந்த விசாரணையில ஒரு பகுதியை உலக அதிசயம் இல்லையா? என்னடா இது, போர் விமானத்தை ஏலியன் வந்து தாக்குவான், அவனை பிடிச்சி நம்ம கட்டி வைக்கணும் இல்ல? இது ஏற்கனவே அவங்களோட அமெரிக்காவில 52 கடலுக்குள்ளான ஏலியன் இருக்கான்னு அவங்களோட 52 ஒரு ஜோன்ல இருக்குது தகவல் அமெரிக்காவுக்குள்ள. அப்ப ஈரானை பிடிச்சி வச்சுக்கிறானா தெரியலப்பா. ஈரான்காரன் தாடிக்காரன் ரொம்ப லொல்லு பிடிச்சாக்கலாங்க இல்லையா? ஈரான் வான்பரப்பில் உண்மையான வேற்று கிரகவாசிகள் எங்களை தாக்கினர், சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானி சாட்சியம். நம்பலாமாப்பா? அப்போ இது எனக்கிட்ட நோட்டிக்கிட்டு வராதங்க. வந்த விடயம் CNN உலக பரப்புல இன்று புதன்கிழமை, உங்களுக்கு வியாழக்கிழமை நாளைக்கு வரட்டும், நல்லறிவு செய்தியாக நாளை தாரம். இது உலக பரப்பிலே CNN சட்ட போடுற செய்தி. சுட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு அமெரிக்க போர் விமானி ஒருங்கிணைக்கப்பட்ட ஈரானிய ஆளில்லா விமான குழுமம் ஒன்றை விவரித்தது உளவுத்துறை வட்டாரங்களில் தீவிர விவாதத்தை தூண்டியிருக்கிறது. ஈரானுக்கு மேல் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு அமெரிக்க F-15 விமானி பல ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ஆளில்லா விமானங்கள் ஒன்றாக நகர்வதை கண்டதாக அமெரிக்க புலனாய்வாளர்களும் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கூற்று அமெரிக்க உளவுத்துறை சமூகத்திற்குள் ஒரு தீவிர விவாதத்தை தூண்டியது என்று CNN செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னர் அறியப்படாத ஈரானிய ஆளில்லா விமானத்தின் திறனை அந்த விமானி கண்டாரா அல்லது போரின் போது நிகழ்வுகளை தவறாக புரிந்து கொண்டாரா என்பது குறித்து அதிகாரிகள் மத்தியில் மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் நிலவி வருகிறது. அவனை மழைய நீ சரியா பார்த்தையா என்று இந்த வடிவேல்ட கேட்கிற மாதிரி வாழப்பழ கதையா சொல்றாங்க. உண்மையான வேற்று கிரகவாசிகளின் செயல் என்று அவர் விவரித்திருக்கின்றார். போரின் போது ஈரானுக்கு மேல் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு அமெரிக்க போர் விமானத்தின் விமானி தனது விமானத்தில் இருந்து வெளியேறுவதற்கு சில கணங்களுக்கு முன்பு அசாதாரணமான மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு ஈரானிய ஆளில்லா விமான குழுமத்தை விவரித்ததாக இந்த விவகாரம் குறித்து அறிந்த 4 ஆதாரங்களை மேற்கோள் காட்டி CNN செய்தி அறிக்கை கொண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. மீட்புக்கு பிந்திய உளவுத்துறை விளக்க கூட்டத்தின் போது பகிரப்பட்ட இந்த கூற்று ஈரானின் வளர்ந்து வரும் ஆளில்லா விமான போர் திறன்கள் குறித்து அது உணர்த்தக்கூடிய விஷயங்களால் அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகளிடையே உடனடியாக கவனத்தை ஈர்த்திருக்கிறது. CNN செய்திகளின்படி F-15 விமானி பல ஈரானிய ட்ரோன்கள் ஒரு ஜெல்லி மீனை போன்ற ஒருங்கிணைந்த அமைப்பில் ஒன்றாக செயல்படுவதை கண்டதாக சாட்சி சொல்லியிருக்கின்றார். 42 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஈரானில் அமெரிக்கா சந்தித்த பின்னடைவுகளை அதிர்ச்சி கூட்டும் காங்கிரஸ் அறிக்கையும் விவரித்திருக்கிறது. பல ட்ரோன்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு பெரிய ட்ரோன்களுக்கு கீழே கால்களை போல சிறிய ட்ரோன்களுடன் ஒன்றாக அந்த ட்ரோன்கள் நகர்ந்ததாக என்றும் விமானியின் கூற்றை அறிந்த ஒரு ஆதாரமாக CNN செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த ஆதாரம் மேலும் கூறியதாக தெரிவிக்கப்பட்டது உண்மையான வேற்று கிரகவாசிகளின் செயல் என்று சொல்றாங்களாம்.
எனக்கு தெரியாப்பா இதெல்லாம், என்னடா அதிசயம். காற்றில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த ட்ரோன்களின் கன்னிபிடி புலம் ஒன்றை கண்டதாக விமானி விவரித்ததாக மற்றொரு ஆதாரத்தை CNN வெளியிட்டுள்ளது. CNN செய்திகளின்படி இந்த கூற்று அமெரிக்க உளவுத்துறை சமூகத்திற்குள் உடனடியாக ஒரு பெரும் விவாத புயலை கிளப்பியது என்றும் அது இன்னும் தீர்க்கப்படாமல் அந்த விவாதம் இருப்பதாகவும் CNN செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் மீது சுட்டு வீழ்த்தப்பட்டது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரின் போது ஏப்ரல் மாதம் நடைபெற்ற இந்த சம்பவம் தான் இப்பொழுது அமெரிக்காவில் புயலை கிளப்பியிருக்கின்றது. F-15 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட போது அதில் ஒரு விமானியும் ஒரு ஆயுத அமைப்பு அதிகாரி இருந்ததாக CNN செய்தி வெளியிட்டது. இது போரின் போது ஈரானிய பகுதிக்கு மேல் அமெரிக்க விமானம் ஒன்று இழந்த முதல் நிகழ்வாகும். அமெரிக்க படைகள் உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை தொடங்கியது. விமானத்திலிருந்து வெளியேறிய பல மணி நேரங்களுக்கு பிறகு விமானி மீட்கப்பட்டார். ஆயுத அமைப்புகள் அதிகாரியான அவர் மீட்கப்படுவதற்கு முன்பு ஒரு நாளுக்கு மேலாக மலைப்பாங்கான நிலப்பரப்பில் பிடிபடாமல் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மீட்பு முயற்சியின் போது ஒரு A-10 விமானம் இழக்கப்பட்டதாகவும், இருப்பினும் அந்த விமானி ஈரானிய வான்வெளிக்கு வெளியே வெற்றிகரமாக வெளியேறியதாகவும் CNN செய்தி வெளியிட்டுள்ளது. F-15 விமானம் அளிக்கப்பட்டதற்கான சரியான சூழ்நிலைகள் இன்னும் விசாரணையில் உள்ளன. இருப்பினும் அசாதாரணமான ட்ரோன் உருவாக்கம் வெற்றிகரமான சுட்டு வீழ்த்தலுக்கு பங்களித்ததா என்பதை ஆரம்ப கட்ட மதிப்பீடுகள் ஆராய்ந்துள்ளதாக CNN செய்தி வெளியிட்டுள்ளது. ஏனெனில் F-15 என்பது அதிநவீன 5வது தலைமுறை 5th generation விமானம். அமெரிக்காவுக்கு அது ஒரு மூக்குடைப்பட்ட சம்பவமாகவும் உலக பரப்பில் பார்க்கப்படுகிறது. அந்த ஊடகம் மேற்கோள் காட்டிய 2 ஆதாரங்களின்படி ட்ரோன் உருவாக்கம் ஏதோ ஒரு வகையில் ட்ரோன் அமெரிக்க ஜெட் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதுக்கு உதவி இருக்கலாம் என்றும் இந்த உளவு தாவரங்கள் விவாதித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக ஒரே நாளில் 5 அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் உரிமை கோரியிருந்தது. பாலைவனத்தில் ஒரு காணல் நீர் என்று விமானியின் வாக்கு மூலம் உளவுத்துறை அதிகாரிகளிடையே தீவிர விவாதங்களின் மையமாக விரைவாக மாறியிருக்கிறது. CNN செய்தியின்படி விமானி ஈரானிய ராணுவ தொழில்நுட்பத்தில் ஒரு உண்மையான முன்னேற்றத்தை கண்டாரா, ஒரு சோதனை திறனை கண்டாரா, அல்லது முற்றிலும் வேறு எதையாவது கண்டாரா என்பதை தீர்மானிக்க ஆய்வாளர்கள் இன்னும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். விபத்தை தொடர்ந்து விமானியின் உடல்நிலை காரணமாக கேள்விகள் மேலும் சிக்கலாகியதால் தற்பொழுது அது பெண்டிங்கில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தின் போது அவருக்கு மூளை அதிர்ச்சி ஏற்பட்டதாகவும், போரின் போது அவர் சுட்டு வீழ்த்தப்படுவது இது 2வது முறை என்றும் CNN செய்தி வெளியிட்டுள்ளது. 2 தகவலின்படி இதே விமானி போரின் ஆரம்பத்தில் குவைத் படைகள் சம்பந்தப்பட்ட ஒரு நட்பு தாக்குதல் சம்பவத்திலும் அவர் உயிர் தப்பியிருக்கிறார் என்றும் நரோவில் தப்பியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. விசாரணையாளர்கள் அந்த விமானங்களை ஆராய்ந்த போது உளவுத்துறை அதிகாரிகள் விமானியிடம் நேரடியாக கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. விசாரணை நடத்திய உளவுத்துறை அதிகாரிகள் நீங்கள் பார்த்ததாக கூறும் விஷயத்தை தான் பார்த்தீர்களா என்பது போன்ற ஒரு கருத்தை கேட்டனர் என்றும் ஒரு தகவலை CNN வெளியிட்டுள்ளது. விமானி அமெரிக்க உளவுத்துறைக்கு தெரியாத ஒரு முதிர்ந்த திறனை கண்டாரா, ஒரு பீட்டா சோதனையை கண்டாரா, அல்லது பாலைவனத்தில் தோன்றிய ஒரு காணல் நீரை கண்டாரா என்பது குறித்து அதிகாரிகள் விவாதித்துள்ளதாகவும் CNN செய்தி வெளியிட்டுள்ளது. முரண்பட்ட கூற்றுக்கள் என்று அமெரிக்க மீட்பு பணி தோல்வியடைந்ததாக ஈரான் கூறுகிறது. விமானி மீட்கப்பட்டதாக வாஷிங்டன் கூறுகிறது. புதிய ட்ரோன் திறன் குறித்த அச்சங்களை CNN படி விமானியின் விளக்கத்துடன் மிகவும் நெருக்கமாக பொருந்தக்கூடிய தொழில்நுட்ப கருத்து கொண்டு பல வலைப்பின்னல், அதாவது ஒன் டு மெனி மிஸ்ட் நெட்வொர்க்கிங் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செயலைத்தான் இவர் சொல்கின்றார். இந்த தொழில்நுட்பம் பல ட்ரோன்கள் தனித்தனி அமைப்புகளை செயல்படுத்துவதற்கு பதிலாக ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளவும் கூட்டாக செயல்படவும் அனுமதி அளிக்கிறது என்றும் இது ஒரு நம்ப முடியாத செய்தியாக இருப்பதாகவும் CNN சொல்லுகின்றது. நவீன போரில் ட்ரோன் கூட்டங்கள் பெரிய முறையில் முக்கியத்துவம் பெற்றுள்ள நிலையில் விமானி விவரித்த குறிப்பிட்ட திறனை ஈரான் கொண்டிருப்பதாக அமெரிக்க உளவு நிறுவனங்கள் இதற்கு முன்பு மதிப்பிடவில்லை என்றும் CNN செய்தி வெளியிட்டுள்ளது. இருப்பினும் மேம்பட்ட ட்ரோன் தொழில்நுட்பங்களை உருவாக்குவதில் ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய 2 நாடுகளிடமிருந்தும் ஈரான் உதவி பெற்றதற்கான அறிகுறிகளை அமெரிக்க அதிகாரிகள் கண்காணித்து வருவதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது.
CNN மேற்கோள் காட்டிய ஆதாரங்களின்படி ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளும் இதே போன்ற திறன்களை கொண்டிருப்பதாகவும் நம்பப்படுகிறது. உறுதிப்படுத்தப்பட்டால் அத்தகைய தொழில்நுட்பம் ஈரானின் ஏற்கனவே விரிவான ட்ரோன் ஆயுத களஞ்சியத்தை கணிசமாக மேம்படுத்தி ஒருங்கிணைந்த தாக்குதலில் பகிரப்பட்ட இலக்கு தகவல்கள் மற்றும் போர்க்களத்தில் அதிக மீள்திறனை அனுமதிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அமெரிக்க, இஸ்ரேலிய மற்றும் வளைகுடா படைகளுக்கு எதிரான மோதல் முழுவதும் ஈரான் ட்ரோன்களை பெரிதும் நம்பியிருந்ததால் இதன் தாக்கங்கள் அமெரிக்க ராணுவ திட்டமிடலுக்கு கவலை அளிப்பதாகவும் CNN செய்தி வெளியிட்டுள்ளது. ஒரு கடுமையான சவாலாகவும் இதை பார்க்கப்படுகிறது. CNN-க்கு பேட்டியளித்த நிபுணர்கள் ஒரு முதிர்ச்சி அடைந்த ட்ரோன் வலையமைப்பு திறன் வழக்கமான ராணுவ படைகளுக்கு ஒரு பெரும் சவாலாக அமையக்கூடும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். ட்ரோன் போர் மற்றும் பாதுகாப்பு நவீனமயமாக்கல் நிபுணரான எம்மா பேர்ட்ஸ் பல ட்ரோன்கள் தன்னிச்சையாக ஒருங்கிணைக்கும் திறன் அவற்றின் செயல்திறனை வியத்தகு முறையில் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அமெரிக்காவுக்கு அவர் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றார். ட்ரோன் போர் மற்றும் பாதுகாப்பு நவீனமயமாக்கல் என்பது அமெரிக்காவுக்கு எதிர்காலத்தில் ஒரு சவாலாக அமையும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே போல ஒருங்கிணைக்கக்கூடிய ஒன்றிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள நாம் மிகப்பெரிய தொகையை, அதாவது பெருமளவு இரத்தத்தையும் செல்வத்தையும் செலவிடுவோம் என்றும் பேட்சியனிடம் தெரிவித்திருக்கின்றார். ஒருங்கிணைந்த ட்ரோன்கள் அணிவகுப்புகளை தக்க வைத்துக் கொள்ளவும், இருப்பு திறன்களை பாதுகாக்கவும் மற்றும் ஒரு ஆரம்ப தாக்குதலுக்கு பிறகும் தொடர்ந்து தாக்கவும் முடியும் என்ற ஒரு சூழ்நிலையை அவர் விவரித்துள்ளார். அது தன்னை ஒரு அடையாளம் காணக்கூடிய வடிவத்தில் ஒருங்கிணைத்து அந்த வடிவத்தை தக்க வைத்துக் கொள்ள முடிந்ததால், மேலும் அதனுள் வெடிபொருட்கள் இருந்தால் மற்றும் முதல் தாக்குதலில் அளிக்கப்படாத எதையும் தாக்குவதற்கு தேவையான பலங்களை அது கையிருப்பில் வைத்திருந்தால் அது மிகவும் திறமையான ஒரு அணுகுமுறையாகும் என்றும் திரு பேர்ட்ஸ் கூறியதாகவும் CNN செய்தி வெளியிட்டுள்ளது. ஆக இதில் வேடிக்கை என்னவென்றால், அந்த போர் விஞ்ஞானியை போட்டு, அந்த போர் விமானியை போட்டு நொங்கெடுக்கிறாங்க. அவருடைய சாட்சியம் அவர் ஆச்சரியப்படுறார். எப்படா வந்தது என்று அது இஸ்லாத்துல எனக்கு அதெல்லாம் தெரியல. அவர் இதுவரையும் கண்டிராத, அதாவது ட்ரோன் கூட்டமாக, அதுக்கு வேற இஸ்லாமிய கருத்து இருக்கு, அதுக்குள்ள போகல, கூட்டமாக வந்து தாக்கியதாக சொல்லுகிறார். இவைகளை இப்படி பார்க்கின்ற போது இப்படி ட்ரோன்களை ஒன்றுடன் பின்னி பிணைந்து, அதாவது ஒரு 10-20 ஜாயின் பண்ணல, இப்படி சொல்லுவோமா, கிளஸ்டர் குண்டு ஒன்றை போட்டா 100 வெடிக்குது இல்ல, அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்குள்ள செஞ்சு வச்சிருக்கானுங்களா என்று ஈரான் சாரிகள் செஞ்சிருப்பானுகள். அதைத்தான் இது பேட்டு கிரக வாசகர் சொல்றான். பாவி, எது எப்படி பார்த்தாலும் அமெரிக்க உளவு தாபனங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கின்றது ஈரான் தாடிபாலாக அச்சாக லடுக்காக. மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.